இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேரன் அருளையும், மகாலட்சுமி கடாட்சமும் தரக்கூடிய, நம்ம வீட்ல எப்பயுமே செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கக்கூடிய நெல்லிக்காய் தீபம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குபேரர் மற்றும் மகாலட்சுமி வழிபாட்டில வந்துட்டு நெல்லிக்காய் வந்துட்டு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நெல்லிக்காயை கொண்டு நம்ம வீட்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப குபேரோட அருளும் ஆசியும் மகாலட்சுமி என்றென்றைக்கும் நம்ம வீட்ல நிலைத்து நிற்கும் ஒரு அமைப்பும் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த தீபத்தை இன்று வைகுண்ட ஏகாதேசி வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிரகோரை நேரத்தில் 8 to 9 அந்த டயத்தில் ஒரு தாம்பூலத்தில் பச்சரிசி நிரப்பி அதில் மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படின்ற நாமத்தை எழுதிட்டு, எப்பயுமே மகாலட்சுமி வழிபாட்டில் வந்துட்டு ஸ்ரீம்ன்ற அந்த மூல மந்திரத்தை எழுதி நம்ம ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்ப அதில் மகாலட்சுமியே எழுந்தருளுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனால அந்த ஸ்ரீம்ன்ற மூல மந்திரத்தை எழுதிட்டு ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கோ எந்த ஒரு விளக்கோ நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்துட்டு குருவோட காரகத்துவம் பார்த்திங்கன்னா, இந்த குங்குமப்பூ இதை போட்டு விளக்கேற்றுறதன் மூலம் வீட்டில் ஒரு அமைதியும், கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவெல்லாம் வந்துட்டு வராது. ஒரு சாந்தமான நிலைமை ஏற்படும். நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இல்லைனாலே மகாலட்சுமி நிலைத்திருப்பாங்க. ஸோ குங்குமப்பூ போட்டு, திரி போட்டு, எந்த திரி வேணுனா ஏற்றிக்கலாம். பஞ்சத்திரியாக இருந்தாலும், தாமரை திரியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். போட்டு தீபம் ஏற்றிட்டு அது பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் வச்சு வழிபாடு செய்யலாம். சிலர் வந்துட்டு இந்த நெல்லிக்காயிலேயே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க. இது இப்படியும் பண்ணலாம். இந்த நெல்லிக்காயை பக்கத்தில் வச்சுட்டு ஓம் மகாலட்சுமியே எழுந்தருளுக அப்படின்னு சொல்லி நம்ம அம்பாளை எழுந்தருள பண்ணிட்டு, மகாலட்சுமிக்குரிய 108 போற்றிகளை நம்ம குங்கும அர்ச்சனை இல்லைன்னா பூ அர்ச்சனை எது வேணால் நமக்கு எது வசதியாக இருக்கோ அதில் ஏதாவது ஒன்றா பண்ணிவிட்டு, கனகதாரா ஸ்தோத்திரம் இல்லைன்னா லலித்ரா சரஸ்ராமம் இந்த பாடல்களை பாடி பாராயணம் பண்ணிட்டு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும், குபேரன் அருள் கிடைக்கணும், திடீர் பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த வழிபாடை முடிச்சுக்கலாம். இந்த வழிபாடை நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காய் தீபம் ஏற்றி பண்ணுறப்ப நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்ம வீட்டில் வறுமைன்றதே இருக்காது, பண கஷ்டமும் ஏற்படாது. எந்த ஒரு ரூபத்திலாவது நம்ம வீட்டுக்கு ஒரு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு மகாலட்சுமியோட முழு அருளையும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.